Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்றதுக்கு ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த ரிசர்வேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்க மொபைல் ஃபோன்ல நீங்க எங்கேயுமே அலையாம கியூல நிக்காம வந்து புக் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா வர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது மேபி வந்து நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கலாம் இல்ல அதர் ஸ்டேட்ல கூட வர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி வர்க் பண்ணும்போது உங்கள் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க சொந்த ஊருக்கு வந்து எல்லாரும் வருவாங்க. சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறபோது ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஓபன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டிக்கெட் வந்து எப்படி உங்க மொபைல் ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியோட பஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண போறோம். இது நீங்க அந்த ஏசி கோச்சால இருந்தாலும் சரி இல்ல நான் ஏசியா இருந்தாலும் சரி நீங்க வந்து உங்க மொபைல் ஃபோன் மூலமாவே புக் பண்ணிக்கலாம். இது நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருக்கு. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஸ்டூடண்ட்ஸ் இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் யாராவது அதர் ஸ்டேட்ல அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து உங்க சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் tnstc.in அப்படிங்கிற இந்த வெப்சைட். இதுக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் மேபி வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கில் போய்ட்டு புக் பண்ணிக்கலாம். எப்படி வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு நான் வந்து தெளிவாக வந்து சொல்லித்தரேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு புக் பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணணும். நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சென்னையில் இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது சென்னையில் எந்த இடத்துல நீங்கள் வந்து ஏற போகிறீங்க, சென்னையில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஏற போகிறீங்களா இல்லை தாம்பரமா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் எதுவாக வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து சென்னைன்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன். அது கோயம்பேடு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையிலேருந்து எங்கே போகணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் சொல்லிட்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கிறேன். இப்போ வந்து ராமேஸ்வரம் சொல்லிட்டு இருக்குது. ராமேஸ்வரம் அப்படிங்கிற நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த டேட்டில் வந்து நான் வந்து கிளம்புறேன் ஆன்வேர்டு ஜேர்னி டேட் வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டேட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் 23 நான் வந்து அக்டோபர் மாதம் தான் நான் வந்து போகிறேன். அக்டோபர் 24 தான் தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன். 24 தான் தீபாவளி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20 நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு எந்த டேட் அண்ட் டைமிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். எனி டைம் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை நான் வந்து நைட்டு தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 8 PM - 12 AM வரைக்கும் உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்கும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 12 PM அதாவது ஆஃப்டர்நூன் 12 PM நைட்டு 8 PM வரைக்கும் பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடல்ட் கேட்குறாங்க. நீங்கள் வந்து எத்தனை நபர்கள் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் போகிறீங்க அப்படின்னா ஒரு நபர்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு நபர் வந்து கொடுத்துக்கோங்க. லேடிஸாக இருந்தாலும் ஒரு நபர் கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வராங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க அப்படின்னா எத்தனை நபர்கள் ஜென்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, லேடிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குது. இதை இந்த இடத்துல 1 கொடுத்துக்கலாம். சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்கன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சர்வீஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்லீப்பர் நீங்கள் வந்து தூங்கி படுத்துக்கிட்டே வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. செமி ஸ்லீப்பர் இருக்குது, நான் செமி ஸ்லீப்பர் இருக்குது, டீலக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏசி பஸ்ஸில் தான் வருவீங்க அப்படின்னா ஏர் கண்டிஷன் சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க. இல்லை டீலக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. நான் ஏசி ஸ்லீப்பர் மோஸ்ட்லி சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜுரம் அடிக்குன்னு சொல்லிட்டு ஏசி வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துக்கிறாது. அப்படிங்கிறனால நான் ஏசி ஸ்லீப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ வந்து பண்ணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் பஸ் அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து டேட் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து புக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்டோபர் 15 ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். அக்டோபர் 15 டேட் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேட்டில் எத்தனை பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிப் கோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதோட பஸ் நம்பரு கிளாசிக் இந்த கிளாசிக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண போகிறோம். இது வந்து ஏசி கோச்சுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. நான் ஏசி ஸ்லீப்பர் சீட்டுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதுவும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். எந்த ரூட்டில் வந்து போகும் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ரூட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஏன்னா சென்னையிலேருந்து ஊருக்கு வர்றதுக்கு வந்து 2 விதமான வழிகள் வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து வரலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சுற்றி அந்த மாதிரி ஈஸியர் வழியும் வரலாம். அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக 2 ரூட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரவாயல், கோயம்பேடுலேருந்து மதுரவாயல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு திருச்சி வழியே வந்து வருது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ரூட் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டு பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், அந்த பஸ் ஸ்டாப்பில் எந்த டேட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. 17 மணின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
17 மணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்காக அதை நீங்கள் பார்த்துக்கணும். 6 மணினா 6 மணிக்கு அங்கே பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா இந்த இடத்துல புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு. இது வந்து டேஷ்போர்டு. லெஃப்ட் சைடில் இருக்கிறதா பஸ்ஸோடைய லேஅவுட். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட்டு அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் சீட்டு. இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு. அது ரெண்டையும் தவிர்த்து நீங்கள் எந்த சீட்டு வேணாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல அவைலபிள் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து புக் ஆயிடுச்சு. ஏற்கனவே வந்து நபர்கள் வந்து புக் பண்ணிட்டாங்க, அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணிட்டாங்க அந்த சீட்டை. அதில் போயிட்டு நீங்கள் வந்து உட்கார முடியாது. நீங்களும் வந்து மறுபடியும் ரீபுக் வந்து பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து எல்லோ கலரில் மேபி இருக்குது அப்படின்னா வந்து லேடி சீட்டு. இப்போ இந்த விண்டோ பக்கத்தில் வந்து லேடிஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு சீட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அந்த சீட்டில் நீங்கள் வந்து ஜென்ஸ் வந்து புக் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா லேடிஸ் பக்கத்தில் ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியாது இல்லையா, அதனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து புக் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல கண்டக்டர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டோடைய ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட் வந்து புக் பண்ணுறேன். இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டு, அதாவது ஜன்னல் ஓரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு ஜன்னல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கூட புக் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட் இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர்றதுக்கு கேப் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியாச்சு. எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடு வந்துருங்க. ரைட் சைடில் உங்களுக்கு இந்த இடத்துல ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. மெயின் பேசஞ்சருடைய நேம் வந்து கேட்குறாங்க. உங்களோட பேர், உங்களோட ஏஜ் ஏதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. உங்கள் ஆதார் கார்டில் வந்து எப்படி பேர் இருக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடி கார்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஐடி கார்டு இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓட்டர் ஐடி, ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டு. நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய காலேஜில் கொடுத்துக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். எம்ப்ளாய் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டுன்னு இருக்குது. இது கொடுத்து ஆதார் கார்டு நம்பர் அதை என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அமௌண்ட் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து நெட் பேங்கிங், யூபிஐ ஐடி நீங்கள் வந்து வச்சு உங்களுடைய ஏடிஎம் கார்டு கூட வச்சு கூட அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். இதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ஆமணி பஸ்ஸாக இருந்துச்சுன்னா மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து காமிச்சு உள்ள வந்து போய்க்கலாம். பட் இந்த பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிக்கெட்டு காமிக்கும் போது அந்த கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் வந்து பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அதை நீங்கள் கவனமாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கணும். அப்போ நம்மளோட டிக்கெட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு பஸ்ஸில் ஏறும்போது காமிங்க. அப்போ தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா பஸ்ஸுக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இந்த எஸ்சிடிசி பஸ்க்கு வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிக்கெட் வந்து நீங்கள் டிக்கெட்டை மொபைலில் காமிச்சாலும் அலோவ் கிடைக்காது. போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டிக்கெட்டை எப்படி வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த இடத்துல வியூ டிக்கெட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. இந்த இப்போ நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். வியூ டிக்கெட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ பிரிண்ட் டிக்கெட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சர்ச் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர் போட்டு உங்கள் இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதில் பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேபி உங்ககிட்ட பிரிண்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்டர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட பிரிண்டர் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெட் சென்டர்லையோ ஜெராக்ஸ் சென்டர்லையோ வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் அப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ ஒரு சின்ன ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுங்கனாலே போட்டு கொடுத்துருவாங்க. அதை கையில் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இந்த டிஎன்எஸ்டிசியில் புக் பண்ணுறதுக்கான மெத்தடு. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது என்கொயரி நீங்கள் பண்ணணும், புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எனக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. சென்னையிலேருந்து மதுரை, சென்னையிலேருந்து திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நம்ம தமிழ்நாடு வயசுலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஈரோடுலேருந்து பெங்களூருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது. திருப்பதியிலேருந்து கும்பகோணத்துக்கு பஸ் இருக்குது. அதே மாதிரி மதுரையிலேருந்து திருப்பதிக்கு போகணும்னா பஸ் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு பஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பஸ் வந்து இந்த இடத்துல அவைலபிளாக வந்து இருக்குது. அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த வெப்சைட்டை போய்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனாக நிறைய உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் நண்பா. காட் பிளஸ் யூ.